பண்றாரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு, ஒருவேளை விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாரு போல இருக்கு. பிளஸ் அரசியல் ஆர்வமே இல்லாதவர்கள், இல்ல எந்த கட்சிக்கும் சார்பு இல்லாதவர்கள் அனைவருடைய ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அப்படி ஒரு மாற்றம் வந்ததுக்கு பிறகும் நீங்க அந்த மாற்றத்தை எதிர்த்து விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு யாருடைய ஆட்சி வேணும்? தாவேக்கா ஒரு பக்கம் இருக்கு, மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அண்ணாமலை தனியா இருக்காரு. அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருப்பா, இதுக்கு இவங்க என்னப்பா பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்பாரு. அவர்கிட்ட 6 மாசத்துக்கு திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அடுத்த 2 வருஷத்துக்கு அவர்கிட்ட திட்டம் இருக்கு. நான் சொல்றேன், தாவேக்கா கட்சிக்கு கிட்டத்தட்ட 1,70,00,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஆட்சியை கவிழ்த்தே தீரணும், அந்த ஆட்சியை எதிர்த்தே தீரணும், கடுமையாக விமர்சனம் செய்யணும் அப்படின்னா அது ஓட்டு போட்டவங்களை அவமானப்படுத்துறதுக்கு சமம். சோ அந்த மாதிரியான அரசியலை நம்ம செய்ய போறது கிடையாது. தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே தட்டு தடுமாறி முதல் தடவையா எம்எல்ஏ ஆயிருக்காங்க, முதல் தடவையா அமைச்சராயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்கள்ல செங்கோட்டையனை தவிர மீதி அனைவருமே முதல் முறை அமைச்சர்கள். அப்ப கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. அப்படி தடுமாறும் போது ஒரு நல்ல சமுதாயமாக நாம் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டுமே தவிர கீழே போட்டு அழுத்தக்கூடாது. இதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் பேசினது. இந்த விஷயத்த பேசின உடனே மறுபடியும் அவர் மேல கடுமையான விமர்சனம். தாவேக்காவுக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு, ஒருவேளை விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாரு போல இருக்கு. விஜயும் RSS, இவரும் RSS. அப்போ இவர் 2 பேரும் ஒன்னா தானே இருப்பாங்க. அது எப்படி ஒரு அரசாங்கத்தை நீங்க விமர்சிக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? ஒரு வருஷம் அவங்களுக்கு டைம் எப்படி கொடுப்பீங்க? இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. சரி, தாவேக்கா அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் இவர் எப்படி ஆட்சிக்கு வருவாரு? இந்த மாதிரி நிறைய கேள்வி. சரி, முதல்ல அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரியா தப்பா? ஏன் இதை சொல்லணும்? நம்மளுடைய பார்வை அந்த மாதிரி தான் போகும். நம்ம ஒரு அனலிட்டிக்கலா தான் இதை பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் ஏன் தாவேக்கா அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேச வேண்டும்? ஏன் தாவேக்காவுடைய அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும்? அதுதான் இங்க மிக முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அண்ணாமலை சொன்ன ஒரு மிக முக்கியமான காரணம், மக்களின் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் இதை பல பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா டே 1ல இருந்து எல்லாரும் கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள், விஜயை பிடிக்காதவர்கள், ரஜினி ரசிகர்கள், மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள், இவங்க யாருக்கும் விஜயை பிடிக்காத அப்படிங்கிறதுனால விஜய் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு விஜயை பிடிக்குது பிடிக்கல, அந்த கட்சியை பிடிக்குது பிடிக்கல, அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. முதல்ல மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பை நம்ம மதிச்சு பழகணும். இதை ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டாங்கன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 91, 96 அவங்களே தோத்து போற அளவுக்கு அவங்க மேல மக்கள் கோபமா இருந்தாங்க. ஆனா அதே மக்கள் தான் 2001 ஜெயலலிதா அவர்களை மீண்டும் ஜெயிக்க வச்சாங்க. அன்னியிலிருந்து அவங்க மரணம் அடைகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மோசமான தோல்வி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதே ஜெயலலிதாவை 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சியில் அமர்த்தியது தமிழக மக்கள். அப்ப அந்த தீர்ப்பை நீங்கள் மதிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றேன். இன்னும் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி, அவங்க சிறையில ஊதுபத்தி ஊட்டினாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மக்களை அவமானப்படுத்துவதற்கு சமம். மக்களுக்கு இது தெரியாதா? ஜெயலலிதாவோ இல்ல ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்தவர்களோ ஊழல் செய்யறாங்க, லஞ்சமாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாதா? திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு திமுகவினர் ஊழல் பண்ணுவாங்க, அராஜகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாதா? தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த முடிவை, அந்த தீர்ப்பை நாம் மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவில் இருக்கிறவங்க, நாம் தமிழர் கட்சி, பாமக, மற்ற இதர கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள், பிளஸ் அரசியல் ஆர்வமே இல்லாதவர்கள், இல்ல எந்த கட்சிக்கும் சார்பு இல்லாதவர்கள் அனைவருடைய ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஏதோ ஒண்ணு மாற்றம் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். அப்படி ஒரு மாற்றம் 2026 வந்திருக்கு. அப்படி ஒரு மாற்றம் வந்ததுக்கு பிறகும் நீங்க அந்த மாற்றத்தை எதிர்த்து விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு யாருடைய ஆட்சி வேணும்? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக திமுக, அதிமுக, பாஜக, தாவேக்கா எல்லாரையும் விமர்சனம் பண்ணாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். அது செய்யணும். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க எல்லா சீட்லயும் தோத்தாச்சு, டெபாசிட் போயாச்சு, ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தாச்சு, மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனாலும் டே 1ல இருந்து நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க? இந்த கட்சியை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. சரி, இதற்கு முன்னாடி இருந்த திமுகவையும் நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள், இப்போது இருக்கக்கூடிய தாவேக்காவையும் நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள் என்றால்
உங்களுக்கு யார் தாங்க ஆட்சிக்கு வரணும்? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலீங்க, உங்களை நிராகரிச்சிட்டாங்க. அதேதான் மற்ற கட்சிகளுக்கும், திமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, முக்கியமாக பாஜகவுக்கும் சரி. பாஜக என்ன ஆசைப்பட்டாங்க? இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாஜக வேண்டாம்ப்பா, எங்களுக்கு 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நாங்க அங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அங்க போட்டாங்க. அப்ப அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு உண்மையிலேயே பாஜக தாவேகாவுக்கு துணையாக நிற்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க? திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் என்ன அரசியலை செய்கிறார்களோ அதே அரசியலை பாஜக செய்கிறது. ஆனா இந்த எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய எந்த அரசியலையும் அண்ணாமலை செய்யல. அப்ப அந்த இடத்துல அண்ணாமலை என்ன பண்றாரு? தனியா விலகி நிற்கிறார். ஆக்சுவலா அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு தான் இன்னைக்கு மக்களுடைய ஸ்டாண்ட். மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்களோ அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் பிரதிபலிக்கிறார். மக்கள் ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஏங்க, திராவிட கட்சிகளுக்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு 60 வருஷம் டைம் கொடுத்த இந்த மக்கள் விஜய்க்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வேற விஷயம், எனக்கு விஜய் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கு? மக்களுடைய முடிவு என்னவாக இருக்கு? ஒரு 5 வருஷம் அவருக்கு டைம் கொடுக்க மாட்டாங்களா? ஒரு ப்ராமிசிங்கா சில விஷயங்கள் பண்றாங்களா இல்லையா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இது வரைக்கும் இருந்த இந்த திராவிட சிஸ்டத்தை கொஞ்சமா மாத்துறாங்களா இல்லையா? மாத்துறதுக்கு முயற்சியாவது பண்றாங்களா இல்லையா? அதுல ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. நாளைக்கு அவங்க ஊழல் பண்ணுவாங்க, ஊழல் பண்ணாம அவங்களால இருக்க முடியாது, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த 60 நாள்ல என்ன நடந்திருக்கு? கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இவங்க ஏதோ செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அதற்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், அவங்கள தட்டி கொடுக்கணும். தவறுகள் நடக்குதா சுட்டி காட்டணும். அண்ணாமலை அதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு, தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவரு சொல்றதான் இன்னைக்கு தாவேக அரசாங்கம் தொடர்ச்சியா அவர் என்ன சொன்னாலும் உடனடியாக கவனிச்சு அதை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை டெய்லி அந்த அறிக்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்ப அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்திருக்காரு. இந்த தாவேக அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கடுமையாக எதிர்க்க போவதில்லை. தவறுகள் நடக்கும், தடுமாற்றங்கள் நடக்கும், அதை நம்ம சுட்டி காட்டுறோம், அவங்க திருந்துவதற்கு டைம் கொடுக்குறோம். ஆனா மற்ற எதிர்க்கட்சிகள் மாதிரி தொடர்ச்சியா அவங்க மேல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்கள விமர்சிக்க போறது இல்லை. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மூலமா அண்ணாமலைக்கு கிடைக்க போறது என்ன? தாவேகா ஒரு பக்கம் இருக்கு, மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அண்ணாமலை தனியா இருக்காரு. அண்ணாமலை அவங்களோடையும் சேரல, இவங்களோடையும் சேரல. அப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படிங்கிறத எல்லா மக்களும் பார்ப்பாங்க. அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி. சாதாரண பொதுமக்களும் இந்த விஷயத்துல அண்ணாமலை என்னப்பா கருத்து சொல்லியிருக்காரு, அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருப்பா, இதுக்கு இவங்க என்னப்பா பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அண்ணாமலை அவர்கள் சொல்றதுதான் இங்க அரசியலாக இருக்கும். அப்ப இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனா பாத்தீங்கன்னாலும் அண்ணாமலை இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னாலும் அண்ணாமலை அவர்கள் செய்தது சரி. ஏன்னா மக்களுடைய மனநிலையைத்தான் அண்ணாமலை அவர்கள் பிரதிபலிக்கிறார். இன்னைக்கு நீங்க பப்ளிக் ஒப்பீனியன் எத்தனையோ வீடியோக்கள் இருக்கு, நீங்க போய் பாருங்க. நான் சொல்றதை நீங்க நம்பவே வேண்டாம். இவர் விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிறாரு, தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு என்னோட வீடியோலயே நிறைய பேர் பேசினாங்க. நான் ஆரம்பம் முதல்ல இதே ஸ்டாண்ட்ல தான் இருந்தேன். இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. ஏன்னா அவருடைய வேவ் லென்த் எனக்கு பக்காவா செட் ஆகும். அதனாலதான் நான் அவருடைய ஃபாலோயரா இருக்கேன், அவருடைய தொண்டனா இருக்கேன். நம்ம எதிர்க்க வேண்டியது யார? திமுகவை, இந்த திராவிட கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்திருந்த மாற்றத்தை விஜய் செய்து விட்டார். அப்ப அந்த மாற்றத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். நாளைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் என்னவாக இருக்கும்? விஜய் அவர்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு, நான் இதை விட பெட்டரா கொடுக்க போறேன். நேற்று அதை பேசியிருக்காரு. நான் பெட்டர் கவர்னன்ஸ் தரேன், பெட்டர் ஸ்கீம்ஸ் தரேன், லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை நான் கொடுப்பேன், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன், நான் எப்படி வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க பாருங்க அப்படின்னு தான் அவர் செஞ்சு காட்ட போறாரு. இன்னைக்கு போதையில்லா தமிழகம், அதற்கு நடவடிக்கை எடுக்கிறாரு. நாளைக்கு சுற்றுச்சூழலுக்கு நடவடிக்கை எடுக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கு பண்ண போறாரு. இன்னும் 2-3 வருடம் நம்மளுக்கு டைம் இருக்கு. இந்த நேரத்தை அண்ணாமலை அவர்களும் நாமும் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கே தவிர தாவேகாவை திட்டுவதாலோ இல்ல திமுகவை திட்டுவதாலோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லை. அது அரசியல், அது நடக்கும். ஆனா முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம அக்ரெசிவா நம்மளுடைய பாலிடிக்ஸை நம்ம பண்ணணும். அண்ணாமலை அவர்களுடைய ஃபார்முலா அதுதான். அவர்கிட்ட 6 மாசத்துக்கு திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அடுத்த 2 வருஷத்துக்கு அவர்கிட்ட திட்டம் இருக்கு. நான் சொல்றேன், நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பர்ஃபெக்ட் பிளான் இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட இருக்கு. அதனாலதான் அவருடைய முடிவுல கன்விக்ஷனோட இருக்காரு. அந்த கன்விக்ஷன் தான் நம்மளை எல்லாம் வழிநடத்துது. ஒரு தலைவன் ஒரு சந்தேகத்தோட எதையுமே செய்யக்கூடாது. அவன் முழு மூச்சா
ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா அதுல உறுதியா நின்னு காட்டணும். அதை அண்ணாமலை அவர்கள் காட்டுறாரு. நம்மளுக்கும் எந்த வழியில போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், மற்ற இன்ஃபுளுசர்கள் இவங்கெல்லாம் நம்மளை பேடா இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஏன் இதை சொன்னாரு, எதற்காக சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்து அதற்கான சரியான காரணத்தை கண்டுபிடித்து நம்ம ஏத்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த கன்விஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு தலைவன் சொன்னாரு, நம்ம உடனே அதை பிளைண்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா நாளைக்கு இந்த தலைவனுக்கு பதிலாக வேற தலைவனுக்கு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைவன் சொல்றாரு, ஏன் சொன்னாரு, எதற்காக சொல்றாரு, அப்ப அதை நம்ம உள்வாங்கிக்கணும். அதை நம்மளே சொந்த அனுபவத்துல அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் நம்ம தலைவன் சரியாத்தான்ப்பா சொல்றாரு அப்படிங்கிற கன்விக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். நாளைக்கு நம்மளால 4 பேர்த்த கன்வின்ஸ் பண்ண முடியும். நாளைக்கு ஒருத்த கேட்பான் நம்ம கிட்ட, எதுக்கே நான் அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும்னு நம்மளால சொல்ல முடியணும் இல்ல. அதுக்குத்தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். சோ அப்போ தாவேக ஆட்சியை கடுமையாக விமர்சிக்க போவதில்லை, அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும், அவர்கள் தவறுகள் செய்யும் போது நம்ம சுட்டி காட்டினால் போதும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக சரியானதுதான். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிளஸ் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம மீண்டும் பேசுவோம். நன்றி.